ட்ரேடர்ஸ் ஃபஸ்ட் டைம் வந்து நான் 30 டேஸ்க்கு லைவ் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். வணக்கம் ட்ரேடர்ஸ், இன்றைக்கி வந்து 21/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி டே, வீக்லி எக்ஸ்பைரி டே. இன்றைக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்த மார்க்கெட் ப்ரிவியூவை பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். டவ் ஜோன்ஸ் வந்து 0.01% பியரிஷாக முடிந்திருக்கிறது. பாசிட்டிவ் ஒரு க்ரீன் கேண்டில் தான் போட்டிருக்கு. S&P வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷான ஒரு இன்சைட் கேண்டில் மாதிரி வச்சுக்கலாம். ஒரு 0.24% வந்து பேரிஷாக முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பை அடித்து விட்டு 0.32% வந்து பேரிஷாக முடிஞ்சிருக்குங்க. ஸோ நாஸ்டாக்கில் இப்படி ஒரு ரேலி வந்துச்சு பார்த்திங்களா, இது ஒரு 13 நாள் வந்து தொடர்ந்து வந்திருக்கு. 13 நாள் வின்னிங் ஸ்ட்ரீக்கு வந்து நேற்று வந்து பியரிஷா 0.32% பியரிஷா முடிஞ்சு க்ளோஸ் வச்சுருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 13 நாள் எப்போ இவ்வளோ பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னா 1992 வந்துச்சாமா. 1992க்கு அப்புறமா பல ஒரு 10-20 வருஷம் கழித்து 24 வருஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு 13 நாள் ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் வந்திருக்கு. ஆனால் அந்தளவுக்கு ஏதாவது மார்க்கெட்டில் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஆனாலுமே திஸ் இஸ் ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் யூ. ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். பயங்கரமான பாசிட்டிவாக இருக்குது. நான் இதை விட ஒரு பெரிய ஒரு ரெட் கேண்டில் எதிர்பார்த்தேன். பட் இருந்த பாசிட்டிவிட்டிக்கு அவ்வளோலாம் இல்லை, இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு வெறும் 0.32% வந்து டவுனில் முடிஞ்சிருக்குங்க நாஸ்டாக்கு. சரி, ஓகே. இதில் என்ன நியூஸ் டெக்னிக்கலாக ஓகே, பட் நியூஸ் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே குழப்பம். மார்க்கெட்டுக்கே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில. ஏன்னா ஒரு பக்கம் வந்து நான் நேற்று சாயங்காலம் பார்க்கும்போது யூஎஸ்லேருந்து எல்லோரும் இஸ்லாமாபாத்துக்கு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னாங்க. இப்போ பார்த்தா யூஎஸுடைய வைஸ் பிரசிடென்ட் வந்து டிலே பண்ணியிருக்காரு. ஈரான் வந்து கண்டிப்பாக வந்தால் தான் அந்த பீஸ்டாக் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் பீஸ்டாக் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி கன்ஃபர்மேஷனை கொடுத்தா தான் நாங்கள் வந்து போவோம், இல்லாமல் போய் பல்பு வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் டிலே பண்ணியிருக்கிறதாகவும் இன்றைக்கி அவர் போகவிருக்கிறதாகவும் ஒரு செய்தி அப்படிங்கிறது வருது. இதை தாண்டி என்ன தான் சீஸ் ஃபயர் அப்படிங்கிறது வந்து இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இஸ்ரேல் வந்து லெபனனை இப்போ அட்டாக் பண்ணியிருக்கு. ஸோ அந்த 10 days சீஸ் ஃபயர் அப்படிங்கிறத அவங்க வயலேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று வருது. ட்ரம்ப் வந்து மாற்றி பேசுகிறாரு. நீ வந்து டீலை வந்து முடிக்கலை அப்படின்னா நான் உன்னோட பவர் பிளான்ட்டை அட்டாக் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. எங்களுடைய நேவி வந்து உன்னுடைய நாட்டில் தான் நிறுத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பக்கம் அப்படி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் இல்லை அதெல்லாம் முடிஞ்சிடும், சீக்கிரம் முடிஞ்சிடும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இது முடியத்தான் போகுது அப்படின்னு இன்னொரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காரு. ஒரே பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அம்பியாவும் பேசிக்கிட்டு இருக்காரு, அந்நியனாவும் பேசிக்கிட்டு இருக்காரு. எந்த முகத்தை நம்புறது அப்படிங்கிறது தெரியலை. பட் வாட்ஸோ எவர் இப்போதைக்கு வரைக்கும் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருந்தாலும் மார்க்கெட் வந்து அதை பெரிய அளவுக்கு பிரச்சனையாக பார்க்கல அப்படிங்கிறதான் நமக்கு ப்ரைஸிலிருந்து தெரியுது. ஏன்னா இது ஒரு பிரச்சனையாக பார்த்துருந்துச்சுன்னா ரத்த கலரியாக இருக்கணும் நேற்றே, அதுவே நடக்கலை. அண்ட் இன்றைக்கி மார்னிங்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ் ஃபியூச்சர்ஸ்லாம் பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், ஃப்ளாட்டாக இருக்குது, பெரிய பியரிஷ்னஸ் இல்லை. ஸோ இன்னுமே வந்து மார்க்கெட் நம்புது இதை வந்து பெரிய பிரச்சனை எஸ்கலேட் ஆகாது, எல்லாத்துக்குமே இதோட ஹீட்டு புரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே இது இழுக்க மாட்டாங்க, எப்படியோ ஒன்று முடிச்சு விட்ருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவாக மார்க்கெட் நினச்சிக்கிட்டு இருக்கு. அப்படி முடிஞ்சால் உலகத்துக்கு ரொம்ப நல்லது. அப்படி முடிப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இவங்க மேலே இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக நம்பிக்கை இல்லை. ஏதோ ஒன்று திருப்பி சண்டே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு வந்து இருக்குது. இருந்தாலும் நல்லதே நடக்கட்டும் என்று நம்புவோமாக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஸ்பெசிஃபிக்காக ஒரு நியூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சவுத் கொரியாவோட ஒரு 50 பில்லியன் ட்ரேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சைன் ஆகிருக்கு. யூஎஸோட பிரச்சனை வந்ததுன்னு தான் வந்துச்சு. எல்லா நாடுகளுமே யூஎஸை விட்டுட்டு மற்ற நாடுகளோட பயங்கரமாக ட்ரேட் டீல் வந்து போட்டுட்ருக்காங்க. அந்த விதத்தில் யூரோப்புக்கு அடுத்து இப்போது சவுத் கொரியாவை நம்மளோட ஒரு டீலிங்கை போட்டிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கலாம். இப்போ நம்ம வேறு எதுவுமே இந்தியா ஸ்பெசிஃபிக்காக வேறு எதுவும் பெருசாக நியூஸ் இல்லைங்க. அண்ட் இப்போதைக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது, யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸும் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஏஷியா மார்க்கெட்டும் பாசிட்டிவாக நிற்கி பாருங்கள், 1% அப்பில் இருக்குது. ஆஸ்திரேலியா 0.37% டவுனு, தைவான் 0.8% டவுனு, கொரியா 2% அப்பு. ஸோ மிக்சடு சிக்னல் ஃப்ரம் ஏஷியன் மார்க்கெட்ஸு. பட் பெரிய பியர்ஷன்ஸ் அப்படிங்கிறது இல்லை. கொரியாவை பார்த்துலாம் நம்ம வந்து கீழே விழுக மாட்டோம். சரி, கொரியாங்கிறது பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கா, ஓகே. தைவானை பார்த்துலாம் நம்ம கீழே விழுக மாட்டோம். அண்ட் ஆஸ்திரேலியாவுமே இந்த 2 மார்க்கெட்டும் பெருசாக நம்மளுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதுன்னு வச்சுக்கலாம். நிக்கி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். நிக்கியை பார்த்து நம்ம மார்க்கெட்டு மேலேயோ கீழே போகும். பட் இப்போ பியரிஷாக இருக்கிற மார்க்கெட்டை பார்த்து நம்ம மார்க்கெட் பெருசாக பியரிஷாக ரியாக்ட் பண்ணாது.
அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஏ டேட்டா பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஏ வந்து 937 கோடி செல் பண்ணியிருக்காங்க, டிஏ வந்து 2742 கோடி பை பண்ணியிருக்காங்க. நெட் இன்ஃபியூஷன் ஃபிகர் வந்து பாசிட்டிவாக இருக்குது. எஃப்ஐஏ நேற்று விற்ற உடனே உஷாராக பாருங்கள், டிஏ விற்கல. இதுக்கு முன்னாடி ஹெவியாக செல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எஃப்ஐஏ நேற்று செல் பண்ண உடனே டிஏ வந்து பை பண்ணி மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். அடுத்து அப்படியே டெரிவேட்டிவ் டேட்டாக்கு நம்ம வந்துடலாம். ஸோ டெரிவேட்டிவ் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா இது லாங் அன்வைண்டிங் அப்படிங்கிறது வந்திருக்கு -2.71%. இது வந்து ஒரு பியரி சைன். இப்போ நம்ம அப்படியே ஆப்ஷன்ஸ் பக்கம் போய் ட்ரெண்டிங் ஓஏ பக்கம் போனால் இன்ட்ராடேயில் 37 lakhs பாசிட்டிவாக இருக்குது. பொசிஷனலாக 2.93 crores பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ட்ரெண்டிங் ஓய் பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. இன்றைக்கி எக்ஸ்பைரிங்கிறதுனால அப்படியே ஆப்ஷன் செயினை பார்த்தோம்னா ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 24,500 இருக்குது. மேலே கால் சைடு, புட் சைடு வந்து பார்த்திங்கன்னா 24,300 இருக்குது. ஓகே, அடுத்து வந்து எஃப்ஐஏடிஏ ஆக்டிவிட்டி பார்ட்டிசிபன் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்றைக்கி எக்ஸ்பைரி டேங்கிறதுனால இது ஒரு க்ரூஷியல் டேட்டாங்க. வழக்கம் போல் எஃப்ஐ கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணி பேரிஷாக இருக்காங்க. ப்ராப் ட்ரேடர்ஸ் கால் ஆப்ஷனையும் பை பண்ணியிருக்காங்க, புட் ஆப்ஷனையும் பை பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ரெண்டுமே 3% அப்படிங்கும்போது நியூட்ரலான பொசிஷன் இருக்காங்க. ஸோ எனக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அவங்களோட பொசிஷனை ஏதோ ஒரு பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணி இவங்க வந்து ப்ராஃபிட் பார்த்துருவாங்க. ஏன்னா வீக்லி எக்ஸ்பைரி இஸ் டாமினேட்டட் பை ப்ராப் ட்ரேடர்ஸ். அண்ட் அடுத்து அப்படியே ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பக்கம் வந்தோம்னா 61, 62 அப்படின்ட்டு கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணி பயங்கர பேரிஷாக இருக்காங்க. ஸோ இந்த டேட்டா வச்சு கன்விக்ஷனாக ஒரு டாமினன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரில. எப்போவுமே வழக்கமாக ரீட்டைல் ட்ரேடர்ஸ் புல்லிஷாக இருக்கிற மாதிரி புல்லிஷாக இருக்காங்க, எஃப்ஐ பேரிஷாக இருக்க மாதிரி பேரிஷாக இருக்காங்க. ப்ராப் ட்ரேடர்ஸ் வந்து ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து பெருசாக பொசிஷன்ஸை ஹோல்டு பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வந்து ஹெட்ஜிங்காக தான் மோஸ்ட்லி போட்டிருப்பாங்க. ஸோ பெரிய பொசிஷன்ஸ் எதுவுமே அவங்க வந்து எடுக்காமல் இருக்கிறாங்க. அடுத்து எஃப்ஐயோடைய லாங் ஷார்ட் ரேஷியோ அகெயின் அதே 20% தான் இருக்குது. 20% லாங்கு, 80% ஷார்ட் அடிச்சு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே டெக்னிக்கல்ஸுக்கு போகலாங்க. கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 பாயிண்ட் பக்கமாக கேப் அப் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதையுமே நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கலாம். அண்டு யூஎஸ்டிஐஎன்ஆர் பாருங்களேன், நேற்று வந்து பார்த்திங்கன்னா 93 அப்படிங்கிற லெவலுக்கு போயிருக்கு. இங்கேருந்து இந்த லெவலை உடச்சிருந்துச்சுன்னா இது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்த்துருக்கலாம். அதாவது இந்த 92.2ங்கிற இந்த லெவலில் உடச்சதுன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் எதிர்பார்க்கலாம். அது வந்து மார்க்கெட்டுக்கும் கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். ஆனால் இப்போ திருப்பி இது மேலே போயிருக்கு, இது கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து இது ஏறிச்சு அப்படின்னா அது மார்க்கெட்டுக்கு ஒரு பியரிஷான சைனை இண்டிகேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம நிஃப்டிக்கு போயிடலாங்க. ஸோ நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நாஸ்டாக் அளவுக்கு ரேலி ஆகலைனாலும் ஒரு டீசெண்டான ரேலி அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. இங்கே கன்சால்டேட் ஆகிட்டுருக்கு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டி இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டியிலிருந்து ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகி உள்ளே முடிஞ்சிருக்கு. ஒரு டோஜி கேண்டில் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து இந்த ஹை இருக்குது பார்த்திங்களா, 24,481, இதுக்கு கீழேயே முடிஞ்சிச்சுன்னா ஒரு பையிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது சுத்தமாக மார்க்கெட்டில் போயிருச்சு. மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு நியூஸுக்காக வெயிட் பண்ணுது, முக்கியமாக இந்த பீ ஸ்டாக் டீலுக்காக வெயிட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதையெல்லாம் பண்ணாமல் இன்றைக்கே 481 வரைக்கும் போயிடுச்சுன்னா பீ ஸ்டாக்கை ஓரமாக வச்சுட்டு மார்க்கெட்டில் பயங்கர ஆப்டிமிசம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் சப்போஸ் ப்ரைஸ் வந்து இந்த 400க்கு மேலேயே கூட போகாமல் ஓப்பனிங் மேபி அப்படி வேணா இருக்கலாம், பட் ஓப்பனிங்லேருந்தே உள்ளே வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகுது அப்படிங்கும்போது கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் எட்டிப்பாகுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த டோஜி கேண்டில் வந்ததுக்கப்புறம் இது ஒரு ஈவினிங் ஸ்டாராக ஃபார்ம் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதாவது இது ஒரு பெரிய பியரிஷ் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. பட் இது ப்ராபபிலிட்டி தான். அது ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளால் சொல்ல முடியும் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. பட் நிறைய டைம் இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். அப்படி ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இன்றைக்கி இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, 24,364க்கு மேலேயே கூட போகக்கூடாது. அதுக்கு கீழேயே தான் ஓப்பனிங்கே உங்களுக்கு வந்து அதுக்கு கீழே ஓப்பன் ஆகி நல்லா செல்லிங் ப்ரெஷரோட கீழே போனால் தான் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி பயாஸ் அப்படிங்கிறது பியரிஷாக இருக்குது. ஏன்னா இந்த நேற்றுத்தோட ஹைக்குள்ளேயும் வந்திருக்கு, ரெண்டாவது அந்த ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டிக்குள்ளேயும் வந்திருக்கு. அப்படிங்கும்போது பயாஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி பியரிஷாக தான் இருக்குங்க. ஸோ நேற்று பாருங்கள் ஈவினிங் அந்த ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரும் வந்திருக்கு. அப்படி வந்திருந்தாலும் இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் மேலே போயிருக்கு. ப்ரீவியஸ் டேயிலோ இங்கே ரெண்டு முக்கியமான, இப்போ நான் இதெல்லாம் தூக்கிடுறேன், இதெல்லாம் ஹையர் இங்கே போட்ட கோடுகள்லாம் ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு போட்டது. இன்ட்ராடேன்னு பார்க்கும்போது நம்ம அவ்வளோ பெரிய ஹையர் டைம் ஃப்ரேமுக்குலாம் போக வேணாம். இந்த ரெண்டு கோட் 24,280 தாண்டணும். அதே மாதிரி ப்ரீவியஸ் டே லோவை தாண்டணும்.
42. ஸோ இந்த 82 42ங்கிறது இன்றைக்கி ரொம்ப குரூஷியலான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது ரெண்டையும் தாண்டா தான் மார்க்கெட்டால் பியரிஷாக கீழே போக முடியும். இதை தாண்டாத வரைக்கும் நம்ம பெரிய பியரிஷ்னஸாக மார்க்கெட்டில் எதிர்பார்க்க முடியாது. ஒரு புல்லிஷான ஈவந்தோ உங்களுக்கு வந்து இந்த பயாஸ் எல்லாம் பேரிஷாக இருந்தாலும் இதுக்கு மேலே மார்க்கெட் ட்ராவல் ஆகிற வரைக்கும் கண்டிப்பாக மார்க்கெட்டில் புல்லிஷான ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ப்ரைஸ் வந்து கன்வின்சிங்காக இந்த ஹையை தாண்டிட்டாலே போதும், 24,436 தாண்டிட்டாலே போதும், நல்ல ஒரு புல்லிஷான ப்ரைஸ் ஆக்ஷனை எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 436 அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ப்ரீவியஸ் டே ஹையான 480 அப்படிங்கிறத செகண்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் வச்சுக்கலாம். இது ரெண்டையும் கன்வின்சிங்காக தாண்டிட்டா ஒரு புல்லிஷான ப்ரைஸ் ஆக்ஷன், இதை ரெண்டையும் கன்வின்சிங்காக தாண்டிட்டா பேரிஷான ப்ரைஸ் ஆக்ஷன். இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகும்போது மார்க்கெட் வந்து ஆல்ரெடி இங்கே பையர்ஸோட ஸ்ட்ரென்த் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் புல்லிஷாக ட்ரேட் ஆகிறதுக்கு தான் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. பட் இதெல்லாம் தாண்டினா மட்டும் பத்தாதுங்க, அது லிக்விடிட்டி ஸ்வீப் இல்லாமல் ஃபேர் வேல்யூ கேப்போட தாண்டணும். அப்போ தான் வந்து பையிங் ப்ரெஷரோ செல்லிங் ப்ரெஷரோ வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. எஸ் அஃப்கோர்ஸ் அதுதான், அப்படி தான் வந்து எல்லா டைம் ஃப்ரேமும் சொல்லுது. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ அடுத்து அப்படியே நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பக்கம் போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு பாருங்கள் 1 hour டைம் ஃப்ரேமில் மேலே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஸோ இன்றைக்கி எதாவது பாசிட்டிவாக மேலே போனாலும் இதை இன்வெஸ்ட் பண்ணால் தான் ஃபர்தராக மார்க்கெட்டால் மேலே போக முடியும். அப்படி இல்லைனா கீழே வருவதற்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. டெய்லி பேஸ் அஃப்கோர்ஸ் பேங்க் நிஃப்டிலையுமே பியரிஷாக தான் இருக்குது. ப்ரீவியஸ் டேலோ தாண்டும் போது நல்ல செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரீவியஸ் டே லோங்க இந்த நிஃப்டிக்கு வந்து 2 ரெசிஸ்டன்ஸ் நம்ம சொன்னால் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுக்கு இல்லை. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் படி 56,360 தான் ப்ரீவியஸ் லோ. இதை தானா தான் மார்க்கெட்டால் பியரிஷாக போக முடியும். அதே மாதிரி இந்த ஹை 57,000 தாண்டினா புல்லிஷாக போயிடலாம். இது வந்து பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பார்த்துட்டோம், மற்ற எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ ஓவராலாக சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா வேர்ல்டு லெவலில் ஜியோ பொலிட்டிக்கலாக சில அன்சர்டனிட்டிஸ் இருந்தாலும் அது பெரிய லெவல் எஸ்கலேஷனாக போகாது, இவங்க திருப்பி சண்டையை ஆரம்பிக்க மாட்டாங்க அப்படிங்கிற பாசிட்டிவிட்டியோட மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் ஆகட்டும், கிஃப்ட் நிஃப்டியுமே வந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க சமயத்தில் கிட்டத்தட்ட 90 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் புக் வந்துட்டான். ஸோ இன்னும் பெரிய பியரிஷ்னஸ் அப்படிங்கிறது ஆரம்பிக்கலை. அதற்கான தூண்டுகோலாக இன்றைக்கி இருக்குமா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அதற்கான சில சைன்ஸ்லாம் தெரியுது. பட் இன்றைக்கி டேயுமே பியரிஷாக முடிஞ்சால் தான் நம்ம அந்த பியரிஷ்னஸை கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா இப்போ வரைக்குமே நிஃப்டி லிக்விடிட்டி ஸ்வீப் தான் அடிச்சிருக்கே ஒழிய ஃபேர் வேல்யூ கேப்பை 1 hourல ஃபார்ம் பண்ணல. அது ஃபார்ம் ஆனால் தான் மார்க்கெட்டால் கீழே போக முடியும். அப்படி இல்லைனா இது ஒரு ஷார்ட் டேர்ம் கன்சாலிடேஷனை கன்சிடர் பண்ணிவிட்டு ஃபர்தராக ஆல்ரெடி போட்டுட்ருக்க புல்லிஷ் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த மீன் டைம் வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது நேற்றுமே கீழே தான் விழுந்திருக்கு. இப்போ வந்து 0.84% பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் டைமில் இந்த பீஸ் ஸ்டாக்கை பற்றி ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா அது மார்க்கெட் டைமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் அண்ட் USD INR ப்ரைஸஸுமே மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஆக்ஷன் இன்றைக்கி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே வாட்ச் பண்ணிக்கோங்க. நம்ம ஈவினிங் வீடியோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.